புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைஞ்சிருக்கு? இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான பயன்கள் என்ன? இது பற்றின முழுமையான தகவலையும் தான் நாங்கள் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்களா முயற்சி செஞ்சு வெற்றி பெறணும் அப்படின்னு நினைப்பீங்க. யாரோட உதவியுமே எதிர்பார்க்க மாட்டீங்க. சொந்த முயற்சியில உழைக்கணும், சொந்த முயற்சியில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பீங்க. மற்றவங்க என்னால் இந்த வேலையை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போன வேலையை கூட திறமையா செய்து காட்டக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசி அன்பர்கள். நீங்க எல்லா விஷயத்திலுமே சிறப்பாக செயல்படக்கூடிய உங்களுக்கு எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த கன்னிராசி அப்படிங்கிற ஒண்ணு நம்ம தினமும் பார்க்கிற ராசி பலன்லேயே 6ஆவதா வருது. அதுவும் புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டது இந்த கன்னிராசி. கன்னிராசியில உத்திரம், அஸ்தம், சித்திரை அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரருமே உங்களோட வாழ்க்கையில மேன்மை அடைய நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம், அதுவும் சிறப்பான முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு விஷயம், அது என்னங்கிறதையுமே நாம இந்த பதிவுல சொல்லியிருக்கோம். இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில மேன்மை அடையக்கூடிய நபர்கள் தான். எந்த ஒரு விஷயத்திலையுமே சிறப்பா செயலாற்றக்கூடியவங்க தான். ஏன்னா புதனையே அதிபதியா கொண்டவங்க நீங்க. ரொம்பவுமே புத்தி கூர்மையா எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்துவீங்க. உங்ககிட்ட பகுப்பாய்வு திறன் அதிகமா இருக்கும். அதுவும் இந்த ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஒருத்தவங்க பிடிச்சவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்காக எந்த விஷயத்தையுமே தயங்காம செய்வீங்க. பிடிக்காதவங்களா இருந்தா அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. அறிவாயுத்தால உலகை வெல்லக்கூடிய அமைப்பு கொண்டவங்க தான் கன்னிராசி அன்பர்கள். நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவுமே சிறப்பா செய்வீங்க. மிகப்பெரிய அறிவாளிகளாகவும் இருப்பீங்க. எல்லா விஷயத்திலையுமே ஆர்வமா செயல்படுவீங்க. அதுவும் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்களை எளிதில் பேச்சால வெல்லவே முடியாது. ஏன்னா நீங்க வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே அப்படியே கணிக்கிறதுல வல்லவர்களா இருப்பீங்க. இது சரி, இது தப்பு அப்படின்னு மூஞ்சுக்கு நேரா சொல்லிடுவீங்க. உங்ககிட்ட அபாரமா ஞாபக சக்தி இருக்கும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்த கூட இப்ப கேட்ட துல்லியமா நீங்க சொல்வீங்க. உங்களோட பேச்சிலேயே ரொம்பவுமே திறமையை காட்டக்கூடியவங்க நீங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களோட எதிரிகளை நீங்க பேச்சிலேயே பதிலடி கொடுத்துருவீங்க. அது மட்டும் இல்லாம இந்த கன்னிராசி அன்பர்கள் கிட்ட யார் ஒருத்தருமே நான் தான் பெரியவன் அப்படின்னு வாதிடவே முடியாது. ஏன்னா வாக்கு ஸ்தானாதிபதியே உங்களுக்கு சுக்கிர பகவான் அப்படிங்கிறதுனால கன்னிராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வாக்கு சாமர்த்தியம் ரொம்பவுமே அதிகமா இருக்கும். அதுக்காக திமிரு பிடிச்சவங்களும் கிடையாது கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்க. கனிவான உள்ளமாகவும் கணக்கு புலிகளாகவும் திகழக்கூடியவங்க தான் நீங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு மனோபலம் அதிகமா இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நீங்க வெளியில சொல்லவே மாட்டீங்க, அதை காட்டிக்கவும் மாட்டீங்க. உங்களோட கவலைகள் எப்பொழுதுமே யாருக்குமே எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருப்பீங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா சுத்தி இருக்கக்கூடிய அனைவரையுமே இன்பமா வச்சுப்பீங்க. கன்னிராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலுமே அதை நீங்களா சமாளிக்கணும், நீங்களே அதுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு நினைப்பீங்க. யாருக்கிட்டையுமே உதவின்னு போய் கேட்டு நிற்கவே மாட்டீங்க. அதுவும் இந்த கடன் வாங்குற ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கன்னிராசி அன்பர்கள் கிட்ட கடன் வாங்குறதுமே ரொம்பவுமே கஷ்டம். இருந்தாலுமே டக்குன்னு எடுத்து கொடுக்க மாட்டாங்க. உதவியே செய்வீங்க, ஆனா கடனை கொடுக்க மாட்டீங்க. இந்த ஒரு இயல்பு கன்னிராசி அன்பர்கள் கிட்ட பெரும்பாலான பேர்கிட்ட பார்க்க முடியுது. கணக்கு விஷயத்துல கரெக்டா இருப்பீங்க. ஏன்னா ராசி அதிபதி உங்களுக்கு புதன் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் நீங்க இப்படிதான் இருப்பீங்க. இப்படி எல்லா விஷயத்திலுமே சிறப்பா செயல்பட்டாலுமே வரக்கூடிய துன்பத்தை உடை தெரிய முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். குடும்பத்துல இருக்கிற அனைவர் மீதுமே அன்பும் பண்பும் கொண்டிருக்கக்கூடிய உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, புதன் ராசி அதிபதினு சொன்னோம் இல்லையா, உங்களுடைய ராசிக்குரிய கடவுள் நாராயணன் அப்படிங்கிறதுனால புதன் கிழமையில நீங்க நாராயணன் வழிபாடு செய்வது நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் அமையும். உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவன் அருளால் எல்லா விதத்திலுமே நன்மைகள் உங்களை வந்தடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். அதே போல உங்களுக்காக இறைவனிடம் நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஜோதிட ரீதியா உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில தீர்வு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. நாம உங்களுக்கு இந்த மாதம் வரக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ நாம தொடர்ந்து பார்க்கலாம். விசுவாவசு வருடம் ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆனி மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள், அதிர்ஷ்டங்கள், கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து நாம இப்ப பார்க்கலாம்.
உத்தராயணத்தின் 6வது மாதம் கடைசி மாதம் ஆனி மாதம். பொதுவாகவே மாதாந்திர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களின் மாற்றத்தை வச்சுதான் கணிக்கப்படுது. ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு இந்த சூரியன் செல்வதை வச்சுதான் தமிழ் மாதம் நிர்ணயம் செய்யப்படுது. அந்த வகையில எந்த கிரகங்கள் இந்த ராசியில இருக்குன்னு பார்த்தா, ஆனி மாதத்துல மேசராசியில சுக்கிரனும், மிதுனத்தில் புதனும், குருவும், சூரியனும், சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், கும்ப ராசியில சனியும் ராகுவும் இருக்காங்க. மொத்தத்துல இந்த ராகு கேதுவால எல்லா கிரகங்களுமே அடங்கி இருக்கு. நாம எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பயன் இதன் மூலம் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாம். கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களை கொண்டிருக்கு. உங்களுக்கு ராசி அதிபதி புதன். இந்த மாதத்தில் வருடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது இந்த 3 முக்கிய கிரக நிலைகளும் நடந்திருக்கு. இந்த குரு 10ஆம் இடத்துல இப்பொழுது இருக்கிறார். குரு 10ஆம் இடத்துல இருந்தாலுமே தொழிலில் நல்ல மாற்றங்கள் பெற முடியும். இந்த 3 பயிற்சிகளுமே உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்கு. மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க உங்களோட தொழிலில் அடைய முடியும். இந்த ஒரு விஷயத்துல நீங்க கவனமா செயல்படணும். தொழில் விஷயத்துல இதுக்கு முன்னாடி ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் இப்பொழுது இல்லாமல் போகும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் தொழில் ரீதியா நீங்க பெற முடியும். இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய விஷயத்தை புதுசா செஞ்சிருப்பீங்க. அது நிறைய பின்னடைவை கூட கொடுத்திருக்கும். ஆனா இந்த ஆனி மாதத்துல நீங்க செய்யக்கூடிய முன்னேற்றம் அப்படிங்கிறது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பா இருக்கும். அதனாலதான் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டா நீங்க உங்களோட தொழில் முறையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறலாம். கவனமா இந்த விஷயத்துல செயல்படுங்க. இந்த மாதத்துல உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறதுனால எல்லா விதமான போட்டிகளையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2, 9 அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது பெரிய ஒரு விசேஷமான செயல் இல்லை அப்படின்னாலுமே அவருடைய ஸ்தானத்தை அவரே பார்க்கறதுனால உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே நன்மைகள் வந்து சேரும். பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்புமே உங்களை நெருங்காது. ஜூன் 29ஆம் தேதிக்கு பிறகுலாம் உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்திலேயே சுக்கிரன் வருவது பெரிய ஒரு ஏற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு. திடீர் பாக்கியங்கள் உண்டாகும். இந்த மாதத்துல புதன் உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய பெரிய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். நீங்க செய்யும் வேலைகள்ல என்ன விதமான பிரச்சனைகள் வந்தாலுமே அந்த பிரச்சனைகளை நீங்க சுமூகமா நீங்களே சமாளிக்கக்கூடிய வாய்ப்பை பெற போறீங்க. நிதானமா யோசிச்சு சிந்திச்சு செயலாற்றினால் நன்மையை நீங்க பெற முடியும். அதன் பிறகு புதன் 11ஆம் இடத்துல ஜூன் 22ஆம் தேதி வரார். 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கிறது நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளையுமே, ஏன் எல்லா முடிவுகளுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதை கொடுக்கும். மூத்த சகோதரர் மற்றும் சகோதரிகள் இவங்க 2 பேராலுமே உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் தொழில் முறையில ஏற்படும். அது மட்டும் இல்லாம நீங்க எடுத்த காரியங்கள் உங்களோட வேலைகள்ல வெற்றிகள் உண்டாகும். உங்களுடைய ஆசைகள் அத்தனையுமே நிறைவேறக்கூடிய காலகட்டமா இந்த ஆனி மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே போல ஆனி மாதத்துல உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால தூக்கத்தை அவ்வப்போது கெடுக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். அயன சயன போகஸ்தானத்தை இவங்க கெடுக்கிறாங்க. 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு சென்றதுனால வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு தொழில்முறை ரீதியா ஏற்படும். இதனால நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். இதனால என்ன நடக்கும் பார்த்தா நீங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகக்கூடியதா அமைஞ்சிருக்கும். அதுவும் தொழில் முறையா லாபம் பெறக்கூடிய விஷயம் தான் அப்படிங்கிறதுனால கவலைப்பட தேவையில்லை. ஜூன் 20 முதல் 22ஆம் தேதி வரைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. சந்திராஷ்டம நாட்கள்ல மட்டும் நீங்க உங்களோட பயணத்தையும் புதிய முயற்சிகளையும் தவிர்ப்பது எடுக்காமல் இருக்கிறது நல்லது. சந்திராஷ்டம தினங்கள்ல அருகில் இருக்கும் விநாயகர் பெருமான் கோவில் சென்று பச்சரிசி, நெல் தானமா கொடுப்பதன் மூலம் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் உங்களுக்கு நிச்சயமா குறைந்து காணப்படும். திடீர் பணவரவு ஏற்படும், பாக்கியங்கள் உண்டாகும், வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட தீர்வு கிடைக்கும். அதே போல வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். எல்லோருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகளை செய்யக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே சிறப்பான பயன்களை கொடுக்கும்.
உங்கள் ராசி அதிபதியின் அருளால் எல்லா விதத்திலுமே நீங்க முன்னேற்றங்களை பெற முடியும். புதனின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். என்ன கன்னிராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள் கன்னிராசி அன்பர்களா இருந்தா அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க, பார்த்து பயன்பெறட்டும். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம். கன்னிராசி அன்பர்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்க வாழ்த்துக்கள்.